அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அஞ்சலி கதிரவன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மலேசிய மண்ணில் தான். இந்த இசைத்துறைக்கு நான் அறிமுகமானது என்னுடைய 7வது வயதுல. முதல்ல என்னோட குடும்பத்துல என்னோட தாத்தா தான் இந்த இசைக்கு வேர் அப்படின்னு சொல்லலாம். என்னோட தாத்தா ஒரு பாடகர். அவருடைய பெயர் கந்தன். நிறைய பழைய பாடல்கள், அப்போ உள்ள பாடல்கள் எல்லாம் பாடுவாரு. அதன் பிறகு என்னுடைய அப்பா கதிரவன், KS கதிரவன் சொன்னா மலேசியால நிறைய பேருக்கு தெரியும். அதன் பிறகு என்னுடைய சித்தப்பா KS மோகன், அதுக்கப்புறம் நான், என்னுடைய அண்ணன் முகிலன் கதிரவன். இப்படி குடும்பத்துல எல்லாருமே பாடுவோம். இந்த இசை நுணுக்கத்தை அதிகமா கத்துக்கணுன்ற ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. என்னோட அப்பா வீட்டுல நல்லா பாடுவாரு. பாடும்போது எனக்கு ஆர்வம் இருந்தது. அப்பா பாடுறது நிறைய பார்ப்பேன். பார்க்கும்போது நம்மளும் பாடினா நல்லா இருக்குமே, எனக்கு அந்த பாடல் மேல ஒரு ஆர்வம் வந்தது. ஒரு பாடகியா வரணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது. அப்பா குடும்பத்துல எல்லாரும் பாடுறாங்க, நம்மளும் ஒரு முயற்சி பண்ணுவோமே அப்படின்ற ஒரு தூண்டுதல். அதுதான் முதல் படி. அப்படிதான் என்னோட பள்ளி, ஆரம்ப பள்ளியில ஒரு ஆசிரியர் தின நிகழ்ச்சியில ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சது. மழை காற்று தமிழ் பேசுதே அப்படின்ற பாடல் முதல்ல அதான் என்னோட முதல் தொடக்க பாடல். அந்த பாடல் பாடிதான் என்னுடைய இசை ஜேர்னியை நான் தொடங்கினேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாடல் என்னுடைய அப்பாவோட இணைஞ்சு நான் பாடினேன். குடும்பத்துல அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய அண்ணன் தான் மூத்தவர். அவர் பேர் முகிலன் கதிரவன். அதுக்கப்புறம் நான், என்னுடைய 2 தம்பிகள் ஷாருஹாசன் மற்றும் கோகுலதாஸ், அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா யுவனேஸ்வரி. இப்படி குடும்பத்துல அண்ணி, என்னோட அண்ணிக்கு தான் திருமணம் ஆனது. என்னோட அண்ணனுக்கு என்னோட அண்ணி, என்னுடைய பப்பி, அவங்க பேர் சீசர். ரொம்ப செல்ல பையன். எங்க குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல ஒரு அன்பு இருக்கு. ஸோ இதான் என்னோட குடும்பம். எல்லாருமே மலேசியா மண்ணில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னுடைய ஆரம்ப பள்ளி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் தமிழ் பள்ளியில தான் படித்தேன். தமிழ் பள்ளி படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இடைநிலை பள்ளியில பிரிவுகள் அதிகம். அதாவது மலாய் மொழி, ஆங்கில மொழி, இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் அப்படின்னு நிறைய மொழிகள்ல கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் என்னோட கல்லூரியில என்ன துறை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா டிப்ளமா இன் கிரியேட்டிவ் மல்டிமீடியா, அதாவது பல்லூடக ஆக்கத்திறம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த துறையை தேர்ந்தெடுத்தேன். எனக்கு ஒரு IT ஸ்டூடெண்டா இருக்கணுன்றது ரொம்ப ஆசை. அப்போ அந்த துறையை தேர்ந்தெடுத்து நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான வேலைகளை எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. ஏன்னா அந்த நேரம் தான் அந்த கோவிட் வந்த காலகட்டம். அப்போ அந்த வீட்டிலேயே எல்லாரும் இருக்கிற மாதிரியான சூழல் வந்ததுனால வெளியில போய் வேலை செய்யற அந்த வாய்ப்பு அமையாததுனால வீட்லயே நம்ம சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டுல கணினி இருக்கு, அதுல ஏதாவது முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த கிராஃபிக் டிசைனிங் வேலைகள், இந்த மாதிரியான டிஜிட்டல் பெயிண்டிங், இந்த மாதிரியான வேலைகள் ஆன்லைனாவே நான் செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய வரவேற்புகள், நிறைய ஆர்டர்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது நான் உட்கார்ந்த இடத்துல நான் படித்த படிப்புக்கான வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சேன். செஞ்சு அப்படியே என்னோட வருமானத்தையும் நான் பெருக்கிக்கிட்டேன். அதன் பிறகு இந்த இசை நுணுக்கத்தை இன்னும் ஆழமா கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் எனக்கு ஆரம்பத்திலேருந்து இருந்ததுனால இன்னும் அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்றத தேடும்போது சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போது அங்க நிறைய துறைகள், அதாவது வயலின், ஃப்ளூட், மிருதங்கம், நாதஸ்வரம், இப்படி நிறைய துறைகள் அங்க சொல்லிக் கொடுக்கறத நான் பார்த்தேன். பாடலுக்கு தான் முதல்ல போகணும்ன்ற ஆர்வம் இருந்தது. அதன் பிறகு அந்த நிறைய கலை நிகழ்ச்சிகள், கச்சேரிகள் எல்லாம் நான் தேட ஆரம்பிக்கும் போது பெண்கள் நிறைய துறைகள், அதாவது இந்த வயலின், செக்ஸபோன், ஃப்ளூட், இந்த மாதிரியான துறைகள்ல பெண்களும் சாதிக்கிறாங்களே, இந்த மாதிரி துறைகளை பெண்களும் ஈடுபாடு காட்டுறாங்களே அப்படின்னு யோசிக்கும் போது மலேசியா மண்ணை பொறுத்தவரை நாதஸ்வரம் அப்படின்னு வரும்போது அது தனித்துவமா இருக்கும். ஏன்னா யாருமே அந்த அளவுக்கு அந்த துறையை தேர்ந்து எடுக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த துறையில் தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம இந்த துறையை முயற்சிப்போமே, ஏன்னா நிறைய பார்த்த ஆண்களாகவே இந்த துறையை வாசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம ஏதாவது முயற்சி புதுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாதஸ்வர துறையை தேர்ந்தெடுக்கணும்னு நினைச்சு நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகணும் அப்படின்னு என்னோட குடும்பத்துல சொல்லும் போது என்னோட நண்பர்களா இருக்கட்டும், என்னோட உறவினர்கள், என்னோட அப்பா அம்மா எல்லாருமே முதல்ல நீ இதுக்கு படிக்க போறியா, எப்படி நீ இதை கத்துக்க போற, இது ரொம்ப கடினமான ஒரு அசுர வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு எப்படி வரும், உன்னால முடியுமா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேருக்கு வினா இருந்தது. ஆனா எனக்கு என்ன மனசுல தோணுச்சுன்னா, எப்பவுமே எனக்குள்ள ஒரு ஒரு வைராக்கியம் இருக்கும். என்னன்னா ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல நம்ம என்னைக்குமே ஒரு தனித்துவமான ஒரு பெண்ணா இருக்கணும், எப்பவுமே தனிச்சு தெரியணும் அப்படின்ற எண்ணம் எப்பவுமே எனக்குள்ள இருக்கிறதுனால அதுவே ஒரு தூண்டுதலா இருந்தது. நம்ம முயற்சி பண்ணுமே, நம்மளால முடியாதுன்னு சொல்றாங்களா, நம்ம முடிச்சு காட்டுவோம் அப்படின்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ள இருந்தது. நான் கண்டிப்பா கத்துக்க முடியும்ப்பா
அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்னோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நான் கேட்கும் போது அம்மா வந்து முதல்ல ரொம்ப மறுத்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு, புது இடம், உனக்கு எப்படி இதெல்லாம் வரும், நீ எப்படி போய் அங்க வாழ்வ, அந்த சாப்பாடுல இருந்து எல்லாமே எப்படி நல்லா முடியும் அப்படின்னு கேட்கும்போது நான் அம்மா கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு விருப்பம் இருக்கு, அது மட்டும் இல்லாம கடினப்பட்டு தான் நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இந்த இந்த இசைத்துறையிலயா இருக்கட்டும், நிறைய துறைகள்ல வந்து உழைப்பு கடினப்பட்டு அவங்க வந்து முன்னேறி வந்து அதுக்கப்புறம் சக்சஸ் மூலயமா அவங்க இவ்வளவு கடந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கும் சரி பொண்ணு ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அப்பா, என்னோட குடும்பம் முழுக்க முழுக்க என்னுடைய குடும்பத்தோட ஆதரவு இருந்தது. அதுதான் வந்து நாதஸ்வரம் கத்துக்கிறதுக்கு மிகப்பெரிய தொடக்கமா இருந்தது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு நான் அதுக்கப்புறம் வந்தேன். என்னுடைய 20வது வயதுல படிக்க வந்தேன். முதல்ல வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு போகும்போது ஒரு எப்படி சொல்றது, அந்த மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து அந்த கல்லூரியில இருந்து தான் வந்து வந்தாங்க. HOD-யா இருந்து, பேராசிரியர்களா இருந்து அப்படிதான் வந்தாங்க. அந்த மாதிரி இந்த சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்லாம் என் மிகப்பெரிய பாடகர். அவர்லாம் வந்து எனக்கு ரொம்ப அவரோட பாடல்கள்லாம் விரும்பி கேட்பேன். என்னோட அப்பாலாம் பாடுவார் அந்த பாடல். அப்போ அவங்க வாழ்ந்து அவங்க நடந்த அந்த ஒரு இடத்துல வந்து நான் படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, பெருமையாவும் இருந்தது அங்க படிக்க போறேன் அப்படின்னு நினைக்கும் போது. அப்போ படிக்க தொடங்கினதுக்கு அப்புறம் அங்க எனக்கு கிடைத்த இசை கலைமணி நாதஸ்வரம் அந்த துறைக்கு தான் நான் படிச்சேன், டிப்ளமா. அப்ப படிக்கும் போது முதல்ல வந்து எனக்கு கிடைத்த 1ஆம் ஆண்டு அப்படி சொல்லலாம் இல்லையா, அப்போ குருநாதர் அப்படின்னு வரும்போது துரை பாரதிதாசன் ஐயா அவர் தான். நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க அந்த முதல் கட்டம் போகும்போது. ஒரு புது மாணவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆசிரியர்கள் நம்மளை பார்ப்பாங்களா, ஒரு புது பிள்ளை வந்திருக்கு, மலேசியால இருந்து படிக்க வந்திருக்கு அப்படி சொல்லும் போது யார் அந்த பிள்ளை அப்படின்னு எல்லா ஆசிரியர்களும் பார்ப்பாங்க. அப்படி வரும்போது நிறைய ஆசிரியர்கள் இருந்தாங்க. வெங்கடேசன் ஐயா, கிருஷ்ணகுமார் ஐயா, சம்பத்குமார், இப்படி நிறைய ஆசிரியர்கள். இவங்க எல்லாரும் பேரையும் நான் சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாரும் பத்தி தனித்தனியா சொல்ல விரும்புறேன். முதல்ல துரை பாரதிதாசன் ஐயாவை பத்தி சொல்றேன். அவர் வந்து அவரும் மிகப்பெரிய நாதஸ்வர வித்துவான். எப்படி சொல்றதுன்னா, முதல்ல நான் அவர் முன்னுக்கு பாடி சிங்காரவேலனி தேவா அப்படின்ற ஒரு பாடலை பாடும்போது இந்த பொண்ணுக்கு வந்து இசை நுணுக்கம் இருக்கு, இயற்கையாவே ஞானம் இருக்கு, இந்த பொண்ணுனால கண்டிப்பா நாதஸ்வரத்தை சீக்கிரம் கத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னோட அப்பா கிட்ட பகிர்ந்துகிட்டாரு. அது வந்து என்கிட்ட அப்பா சொல்லல, பிறகுதான் சொன்னாரு. இருந்தாலும் கூட அந்த நாதஸ்வரம் கத்துக்கிறன்ற ஆர்வம் வந்து எனக்கு அதுவே ஒரு தூண்டுதலா இருந்து நல்லா கத்துக்கணும்ன்ற எண்ணம் வந்து வந்தது. அது மட்டும் இல்லாம துரை பாரதிதாசன் ஐயா வந்து நிறைய விதத்துல எனக்கு 1ஆம் ஆண்டு 4 ஆண்டு படிச்சேன். அந்த முதல் ஆண்டுல எனக்கு ஆசிரியரா வந்தவர் அவரு. ரொம்ப நுணுக்கமா எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சலிக்காம எனக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு. அதே மாதிரி வெங்கடேசன் ஐயா, நான் தமிழ்நாட்டுக்கு இப்ப படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் கூட எப்ப அவர் வீட்டுக்கு போனாலுமே சரி, நான் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாலுமே சரி, வந்துட்டியாமா நீ இங்கதான் வரணும், எந்த உதவியா இருந்தாலும் நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு எப்பவுமே எனக்கு வந்து பர்சனலாவே நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. படிப்பு சார்பாவும் சரி, எனக்கு பர்சனல்ல பண சிக்கல் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு வெங்கடேசன் ஐயா. அதுக்கப்புறம் சம்பத்குமார் ஐயா, அவர் வந்து ரொம்ப ரொம்ப நுணுக்கமான கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு ஆசிரியர். எனக்கு வந்து 3ஆம் ஆண்டு அவர் படிச்சு கொடுத்தாரு. படிச்சு கொடுக்கும் போது நாதஸ்வர துறையில வந்து ஒரு அந்த நேரத்துல ஒரு காலையில ஒரு 10 மணிக்கு நாதஸ்வரத்தை எடுத்து உட்காந்தோம் எல்லாருமேனா, சரியா ஒரு 1 மணி வரைக்கும் வாசிக்க சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவ்வளவு நேரம் கேப் விடாம கண்டினியூஸா வந்து நீங்க வாசிக்கணும், அப்பதான் உங்களுக்கு அது பழக்கப்படும், எந்த ஒரு பிசுறும் வராது. அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமா எனக்கு சொல்லி கொடுப்பாரு. எல்லா ஆசிரியர்களும் சரி, அது நாதஸ்வர துறையில இருக்கிற ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம மற்ற துறை, இந்த பாடல் துறையில இருக்கிற ஆசிரியர்கள், வயலின் துறையில இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து ஒரு கேள்வி நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, இந்த பொண்ணு வந்து வேற துறையில தானே இருக்கா, இவத்துல நான் சொல்லித்தரணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாம அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் சரி வெளிப்படையா மனம் எந்த மனசுலயும் எதுவும் வச்சுக்காம நல்லபடியா எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் நிறைய விஷயங்கள் நான் கத்துருக்கேன். அப்படிதான் கிருஷ்ணகுமார் சார், இப்படி நிறைய இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆசிரியர், அவர் இறந்துட்டாரு. அவரோட பேர் வந்து பண்ணப்பட்டு வெங்கடேசன் ஐயா. அவர் வயலின் ஆசிரியர். எப்பவுமே நான் அவர்கிட்ட போய் உட்காந்துப்பேன். அந்த என்னோட தெரிஞ்ச பொண்ணு அவங்க படிக்கிறாங்க. அவர் வகுப்புல உட்காந்து சும்மா பார்ப்பேன், எப்படி இந்த வயலின் வாசிக்கிறாங்க, எனக்கு பிடிக்கும் வயலின் பற்றி பார்க்கும்போது. அவரு கத்துக்கோமா, பாடுமா நீயும் சேர்ந்து அப்படி சொல்லிட்டு உட்கார வச்சு நீ பாடுமான்னு சொல்லி ஓய்வு நேரத்துல வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. அப்படி எல்லா ஆசிரியர்களும் சரி, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்கிற எல்லா ஆசிரியர்களும் இவங்க தான் படிக்கணும், அதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடே இல்லாம எல்லா மாணவர்களுக்கும் எல்லாமே கத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுக்கறதுல பேர் போனவங்க. அதற்கு அடுத்து வந்து அங்க இருக்கிற நண்பர்கள், எனக்கு நிறைய நண்பர்கள், ஆண் நண்பர்கள், பெண் நண்பர்கள் எல்லாமே இருந்தாங்க.
அதுல வந்து குறிப்பா சொல்லணும்னா மலர்விழி என்னுடைய கிளாஸ்மேட், ரொம்ப ரொம்ப நெருக்கமான தோழி. அதன் பிறகு என்னுடைய நண்பன் மனோஜ், ஆரோக்கிய மனோஜ், அவன் வயலின் வாசிக்கிறவன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது என்னோட வாழ்க்கை வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு பாடகி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி இருக்கும்போது நீ நல்லா தான் பாடுற, நீ வந்து என் கூட நிறைய கச்சேரிக்கு வந்து பாடு அப்படின்னு சொல்லி என்னோட பாடல் திறமையை வெளியே வந்து தமிழ்நாட்டு அளவுல பரப்புனது வந்து என்னுடைய நண்பன் ஆரோக்கிய மனோஜ். அவனுக்கு இந்த நேரத்துல ரொம்ப நன்றி சொல்றேன். ஏன்னா இந்த துறைக்கு தான் படிக்கிறேன் அப்படின்றத வந்து இருந்தாலுமே கூட பாட்டுலயும் நீ நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள், நிறைய கச்சேரிகளுக்கு எனக்கு வாய்ப்பை தேடி கொடுத்தது என்னுடைய நண்பன் ஆரோக்கிய மனோஜ். அப்படி நிறைய மாணவர்கள், நிறைய நண்பர்கள் எனக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல இருக்காங்க. இப்ப வந்து என்னுடைய சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிட்டேன், என் ஆசிரியர்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டேன், என்னோட நண்பர்களை பத்தி பகிர்ந்துக்கிட்டேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல நான் படிக்கும் போது நிறைய கடினமான சூழல்களை நான் சந்திச்சேன். அதாவது பண ரீதியாவும் சரி, இந்த உறவுகள் ரீதி, அதாவது உறவுகள்னா என்னுடைய பெற்றோர்களை விட்டுட்டு வந்து நான் தனியா தங்கி படிக்கிற ஒரு சூழல் வரும்போது அங்க ஒரு வீடு எடுத்து தங்குறதா இருக்கட்டும், இந்த போக்குவரத்து செலவுகளா இருக்கட்டும், தங்கி இருந்து சமைக்கிறது, இந்த மாதிரியான செலவுகள் நிறைய சிக்கல் எனக்கு ஏற்பட்டது. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப தனிமையை உணர ஆரம்பிச்சுட்டேன். எப்படி நான் வந்து வாழ்வேன், எப்படி நான் இருப்பேன். சில வேளைகள்ல வந்து என்னோட கஷ்டங்களை நான் என்னோட குடும்பத்துல நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து அஞ்சலி கதிரவன் அப்படின்னாவே வந்து இந்த பொண்ணு இந்தியால போய் படிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு வசதியான பொண்ணு, சூப்பரா வந்திருக்கா அப்படின்ற ஒரு ஒரு பக்கம் மட்டுமும் தெரியுமே தவிர நான் எவ்வளவு கடினப்பட்டேன், நான் எப்படி கஷ்டப்பட்டு என்னோட வாழ்க்கைய வந்தேன் அப்படின்றது தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் வந்து சிரமப்படும் போது எனக்கு பக்கபலமா மிகப்பெரிய தூணா இருந்தது என்னுடைய மாமா சரவணகுமார் மற்றும் ரேவதி. அவங்க வந்து ஏன் என்னோட வாழ்க்கையோட அப்படி இணைஞ்சிருக்காங்க இல்லையா. ஒரு கூட பிறந்த என்ன ரத்த உறவு இல்லைனாலுமே கூட எனக்கு ஒரு ரத்த உறவுக்கும் மேலான ஒரு உறவுன்னு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எனக்கு நெருக்கமாயிட்டாங்க, குடும்பத்தோட நெருக்கமாயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய நேரத்துல நான் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்பட்டிருக்கேன், பணத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த ஒரு முகசுளிப்பும் இல்லாம எனக்கு உதவி செஞ்ச உறவுகள் அப்படின்னா வந்து அது அவங்க மட்டும்தான். அதனால என்னைக்குமே அந்த ஒரு நன்றி, அந்த ஒரு அன்பு எப்பவுமே அவங்க கிட்ட இருந்து எனக்கு குறையாது. அப்படி நிறைய கடினங்களை பட்டுதான் வந்து இந்த நாதஸ்வர துறையை நான் கத்துக்கிட்டு இப்போ ஓரளவு கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். நிறைய மேடை நிகழ்ச்சிகள்ல இப்போ வாசிக்கிற அளவுக்கு உயர்ந்து வந்துட்டு இருக்கேன். கல்லூரி படிப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்க பக்கம் இருந்து நிறைய எதிர்ப்புகள். எப்படி ஒரு பொண்ணை நீ படிக்க அனுப்பலாம் வெளிநாட்டுக்கு, அதாவது இந்த ஒரு பொண்ணா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துரு, இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னது, அந்த மாதிரி ஒரு ஒரு குடையின் கீழ் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்குள்ளேயே அடங்கணும் ஒரு பொண்ணு அப்படின்ற ஒரு இதை வந்து என்னோட அப்பா கிட்ட நிறைய பேர் சொல்லி திணிச்சாங்க. அப்படி இருக்கும்போது என்னோட அப்பா வந்து நிறைய பொண்ணுங்க வந்து படிக்கிறாங்க, சாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடித்த துறை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு உங்களோட குடும்பத்துல நீங்க நிறைய பொண்ணுங்க, உங்களோட பொண்ணுங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறீங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது என்னோட பொண்ணு நான் படிக்க அனுப்புறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்ற எதிர்ப்புகள்லாம் இது பண்ணி என்னோட அப்பா வந்து என்னுடைய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து என்னை படிக்க அனுப்பினாரு. அப்படி நிறைய சவால்களை சந்திச்சு நிறைய அனுபவங்களை தேடிதான் இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னுடைய படிப்பை 5.5 ஆண்டுகள் படித்து முடிச்சுட்டு மறுபடியும் என்னுடைய நாட்டுக்கு திரும்பிட்டேன். திரும்பி நிறைய இசை கச்சேரிகள் வாசிச்சுட்டு இருக்கேன். அதாவது மங்கள நிகழ்வுகள் அப்படி சொல்லக்கூடிய திருமணம், காது குத்து, வளைகாப்பு, இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள், திருவிழாக்கள், கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், இப்படி நிறைய மங்கள நிகழ்வுகளுக்கு என்னைய வந்து வாசிக்கிறதுக்கு கூப்பிடும். அது ஒரு பெண் அப்படின்றதுனால அவங்க வந்து அழைக்கிறாங்க, நீ வந்து தான் வாசிக்கணும், நீங்க வரணும் அப்படின்னு. மற்ற மாநிலங்கள்ல கூட நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்லம்மா, நீ வந்து வாசிச்சு போடு, நீ வந்தா கொஞ்சம் ஒரு பிளஸிங்ஸ் மாதிரி இருக்கு, நீங்க ஒரு நல்ல ஒரு நிறைய பேருக்கு வந்து விருப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. ஏன்னா அது மலேசியாவை பொறுத்தவரை நாதஸ்வரம் அப்படின்னா வந்து அங்க குறைவு இல்லையா, அப்போ ஒரு புதுமையா இருக்கு, நீ வந்து பண்ணுமா அப்படின்ற ஒரு ஆசைகளை நிறைய பேர் கூப்பிடுறாங்க. நல்ல வருமானத்தை கொடுத்து நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில பாடல்கள், அது ஆல்பம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கூட என்னைய வாசிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. நிறைய அனுபவங்களை இந்த நாதஸ்வரம் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இது நாள் வரைக்கும். நாதஸ்வரத்தை முதல்ல எடுத்து வாசிக்கணும்னு வரும்போது என்னோட ஆசிரியர் எனக்கு கையில கொடுத்துட்டாரு, வாசிமா அப்படின்னு கொடுத்துட்டாரு. எனக்கு ஒன்றுமே தெரியல, இதுல எங்க சார்கள் நிறைய துளைகள் இருக்கும், அந்த துளைகள்ல இப்படி விரலை வச்சு வாசிக்கணுன்ற இது வரும்போது மேல வந்து அதாவது மைண்ட் கணக்கு தான், நம்மளோட எண்ணங்கள் தான். மற்றபடி இந்த
காற்றை கரெக்டாக கொடுக்கணும், அந்த சுரங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம திறக்கணும், அப்படி திறந்து திறந்து வாசிக்கணும். அப்படி இருக்கும்போது பண்ணும்போது சாரி காமா பதனி இதுதான் அந்த சுரங்கள், 7 சுரங்களில் நம்ம அந்த சத்தம் பண்ணி வாசிக்கிறது. முதல்ல எனக்கு காற்று தான் வந்துச்சு, எப்படி வாசிக்கிறது அப்படின்ற நுணுக்கம் தெரியவே இல்லை. அப்போது இந்த பாடல் நான் பாடுவேன், அந்த நுணுக்கம் இருந்ததுனால சானா இப்படி தான் இருக்கும், ரீனா இப்படி தான் இருக்கும், கானா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற அந்த சத்தம் வந்து நமக்கு மைண்டில் எப்பவுமே இருக்கிறதுனால அந்த சத்தம் வர வரைக்கும் ஊதிக்கிட்டே இருக்கணும், வாசிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ வாசிக்க 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 எனக்கு ஒரு 2 நாள் அந்த சத்தம் வந்துருச்சு. எனக்கு சா ரீகாம் அப்படின்னு வந்துருச்சு. கடினம் தான் முதல்ல, பேசிக் அந்த அடிப்படை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. தொடர்ச்சியாக வாசிக்க வாசிக்க என்ன ஆச்சுன்னா என்னுடைய உதடு கிளிய ஆரம்பிச்சு, மென்மையான உதடு, இது வரைக்கும் அந்த மாதிரி வாசிச்சதே இல்லை அப்படின்ற போது இந்த உதடு வந்து இந்த உதடு கிழிய ஆரம்பிச்சு, கிழிஞ்சு ரத்தம் வருது. பிறகு இங்கே மேலே அந்த பள்ளி இடிக்க இடிக்க இங்கே மேலே உள்ளுக்கு வந்து கொப்பளம் கிழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு கடினமான வாத்திய கருவியாக அந்த நாதஸ்வரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ள வந்து நமக்கு உடல் ரீதியாக வந்து இந்த வயிற்று வலி, இந்த அல்சர், இந்த இடங்கள்லாம் புடைக்கிறது, இந்த இடங்கள்லாம் வீங்குது, இந்த மாதிரியான நிறைய சிக்கல்களை நான் சந்தித்த அனுபவங்கள் இருந்தது. அதுக்கான பயிற்சிகள், அதுக்கான உணவு முறைகள், தயிர், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சு, இந்த தியானம், மூச்சு பயிற்சி இப்படி எடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த நாதஸ்வரத்துறையை கற்றுக்கிறதுக்கான அந்த பக்கத்தில் என்னென்ன இது நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து இதை கரெக்டாக நம்ம கொண்டு போக முடியும், நம்மளோட உடலும் பாதிக்கப்படாமல் அந்த துறையும் நம்ம சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு பக்குவம் எனக்கு வந்து போக போக எனக்கு கற்றுக்க பழக்கமாச்சு. ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சிதம்பரத்தில் நான் படிக்கும்போது நிறைய அனுபவங்கள் எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது முதல்ல நான் வந்து ஆரம்பத்தில் நான் சேரும்போது நடந்த ஒரு விஷயத்தை நான் பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். துரைவாதிதாசன் ஐயா வந்து என்னை பரிசோதிச்சார், அதாவது சோதிச்சார், நான் எப்படி பாடுவேன், இந்த பொண்ணால முடியுமா அப்படின்ற சோதிக்கும் போது சிங்கர் வேலனி தேவா அப்படின்ற பாடலை அவர் முன்னுக்கு பாடி காட்டினேன். அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார், இந்த மாதிரி இந்த பொண்ணால முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு ஏற்குறைய வந்து ஒரு இசைக்கருவி எடுக்க போறாங்க, வாசிக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. அந்த வாய்ப்பாடுக்கு அப்புறம் தான் வாயால பாடுறது தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவர் என் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு. ஏன்னா நான் பாடுற அந்த நுணுக்கம் வந்து இயற்கையாவே இருந்ததுனால இந்த பொண்ணால சீக்கிரம் வாசிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள்ல வந்து நான் கையில கொடுத்துட்டு அந்த 2 நாள்ல நான் வைராக்கியமா கத்துக்கிட்டு அந்த சத்தம் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்படி எந்த ஒரு எதுவுமே இல்லாம முடியும் நம்பிக்கை அந்த ஒரு அடிப்படையில எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு 6 மாதங்கள் எடுக்கும் அந்த அடிப்படை கத்துக்கிறதுக்கு. அப்போ இசை நுணுக்கம் இருந்ததுனால மட்டும்தான் அவர் எனக்கு அதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய பயிற்சிகள் இதெல்லாம் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தது. அதுக்கிடையில வந்து எனக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நிறைய மாணவர்கள், என்னோட நண்பர்கள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட நண்பர்கள் இருக்காங்க. மற்றபடி மற்ற துறையில இருக்க நண்பர்கள் இருப்பாங்களா, அவங்களை நான் நண்பர்களை தான் பார்த்தேன். ஆனாலுமே கூட இதை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன்றனால தான் பகிர்ந்துக்கிறேன். படிக்கும் போதே சரி, இந்த பொண்ணு நான் வந்து என்னோட நண்பன் ஒரு சொல்லியிருந்தேன்ல, மனோஜ்குமார் அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, சாரி ஆரோக்கிய மனோஜ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் கூட வந்து நிறைய கச்சேரிகள் பண்ணும்போது நிறைய மாணவர்கள் சொன்னாங்க, இந்த பொண்ணு நாதஸ்வரம் வாசிக்கிற பொண்ணு தானே, இந்த பொண்ணு கூட்டிட்டு நீங்க ஏன் கச்சேரி போறீங்க, நிறைய பாடல் துறைகள்ல நிறைய மாணவர்கள் இருக்காங்களே, வோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்கள நீங்க கூட்டு போகலாமே, ஏன் நாதஸ்வர துறையில் இருக்கிற பொண்ணு நீங்க வந்து பாட்டு பாட கூட்டிட்டு போறீங்க அப்படின்ற நிறைய எதிர்ப்புகள். அப்படி இருக்கும்போது கல்லூரியில வந்து நிறைய பேர் என்னை ஒதுக்கிட்டாங்க, யாருமே என்கிட்ட பேசல. ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 நண்பர்கள் என்கிட்ட பேசுவாங்க, மற்றபடி மற்றவங்க எல்லாம் என்ன முன்னுக்கு விட்டு பின்னாடி பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நிறைய பேர் என்னை பேச ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணா வந்துருச்சு, எப்ப பார்த்தாலும் பாய்ஸ் கூடயே சுத்தம், எப்ப பார்த்தாலும் பாட்டு கச்சேரி போ. எனக்கு வந்து வெளிப்படையா ஒரு நட்பு அப்படின்னா உண்மையா இருக்கணும்ன்றது எனக்கு பிடிக்கும். அது ஆண் நண்பரா இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களா இருந்தாலும் சரி, உண்மையா நான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு ஆண் நண்பனா இருக்கட்டும், பெண் நண்பனா இருக்கட்டும், நான் எப்படி பழகிறேன் அப்படின்றது தான் அங்கே முக்கியமே தவிர மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு கவலையே கிடையாது. அப்படி இருக்கும்போது எவ்வளோ என்னை சுற்றி நிறைய ஆண் நண்பர்கள் இருப்பாங்க, நிறைய அண்ணனுங்க இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் உணர்வேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு நெருக்கமான உறவுகள் எனக்கு அந்த கல்லூரியில படிக்கும் போது எனக்கு ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம பதியும் போது, கல்லூரிக்கு ஆரம்பத்துல வந்து பதியும் போது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்ப பதியும் போது ஏறக்குறைய ஒரு வாரம் ஏறக்குறைய ஒரு வாரம் அலக்கடிச்சாங்க.
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இங்கே போகணும், அங்கே போய் பணம் கட்டணும், இங்கே போய் நீங்கள் சைன் வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுத்து என்னை அலக்கடிச்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதும் போதும் நான் வந்து அழுதுட்டேன். என்னோட கோவத்தை வெளியே காட்ட முடியாம நான் அழுதுட்டேன். ஏன் இப்படி அழகடிக்கிறாங்க, ஏன் இங்க இவ்வளோ விஷயங்கள். ஏன்னா புதுசா நான் வந்திருக்கேன், மலேசியாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாத பட்சத்துல நீங்க எங்க போங்க, அந்த செக்ஷன் போங்க, அந்த செக்ஷன் போய் பணம் கட்டுங்க, இப்படி வாங்க அப்படி சொல்லும் போது என்ன இவ்வளோ நடக்க வைக்கிறாங்க, இவ்வளோ அழக்கடிக்கிறாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப நொந்து என்னோட ஆதங்கத்தை வெளியே சொல்ல முடியாம அழுதுட்டேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் இன்னும் மாறலை, இதுக்கப்புறமாவது மாறணும். ஏன்னா இதுக்கப்புறம் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கஷ்டம் படக்கூடாது, இதெல்லாம் மாறணும் அப்படின்றத நான் ரொம்ப விரும்புறேன். ஸோ அதெல்லாம் வந்து மாறினா நிறைய மாணவர்களுக்கு நன்மை அளிக்கும் வகையில இருக்கும் அப்படின்றத நான் விரும்புறேன். ஒரு பாடகியா இருக்கும் போது கூட அந்த அளவுக்கு எனக்கு நிறைய வரவேற்புகள், அது இந்த பொண்ணு நல்லா பாடுறா, சூப்பரா வருது, வயசு சித்ராமா மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் புகழ்ந்தாங்க. ஆனாலுமே கூட இன்னொரு பக்கம் இசை கருவியை கையில எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த பொண்ணு வாசிக்குதா, இது ஒழுங்கா வாசிக்குமா, இந்த பொண்ணுக்கெல்லாம் யாரெல்லாம் ஆசனம் கொடுத்தா, யாரு உங்களுக்கு குருநாதர் அப்படின்னு என்ன மட்டும் இல்லாம என்னோட குருநாதர்களையும் தவறா பேசி அந்த அளவுக்கு ஏன்னு தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்துடக்கூடாது அப்படின்ற எண்ணமா எனக்கு தெரியல. நிறைய வந்து கருத்துக்கள், நிறைய கச்சேரிகளை நான் வாசிச்சிருக்கேன். திருமண கச்சேரிகள் முதல்ல சொன்ன மாதிரி மங்கள நிகழ்வுகள்ல வாசிக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் வந்து நல்லா விரும்பினாங்க, நல்லா வாசிக்கிறமா, நீ நல்லா வரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துறவங்க இருந்தாங்க. அந்த சோசியல் மீடியா அப்படின்ற சமூக வலைத்தளம் அந்த பக்கம் போகும்போது நிறைய மனிதர்கள், அதை நான் வடிகட்டி பார்த்தா நிறைய இசை வாசிக்கிறவங்க, தவில் வாசிக்கிறவங்க, நாதஸ்வரம் வாசிக்கிறவங்க, இந்த 2 மக்கள் தான் அதிகமான பேர். இந்த பொண்ணு வாசிக்கிறது, அதாவது ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்றோம் அப்படின்னா வாழ்த்துனா அவங்க வந்து அடுத்தடுத்த குறைகளை திருத்தி கொண்டு அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு அவங்க போவாங்க. ஆனா நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இல்லை. என்னைய வந்து மட்டம் தட்டுற அளவுக்கு தாழ்த்தி பேசினாங்க. ஒரு ஸ்ருதியோட நீ வாசிக்கிறியா, தாளத்தோட நீ வாசிக்கிறியா அப்படின்னு. நான் ஏதோ ஒன்று சுத்தமா வாசிச்சிருந்தாலுமே கூட டிமோட்டிவேட் பண்ற அளவுக்கு என்னைய அந்த அளவுக்கு மட்டமா பேசி தாழ்த்தி என்னைய வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்ற அந்த பெண் அடிமைத்தனம் அப்படின்ற இது வந்து இன்ன வரைக்கும் இருக்கு அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வளர்ந்து வரும், ஏன்னா பெண்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய துறைகள்ல சாதிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்னுடைய ஒரு கனவு, நான் போய் படிச்சுட்டு வந்து என்னால முடிஞ்ச கச்சேரிகள், நிறைய மாணவர்களை என்னோட எய்மே வந்து நிறைய மாணவர்களை உருவாக்கணும், எனக்கு அடுத்து நிறைய மாணவர்கள் வரணும் அப்படின்ற எண்ணம் தான். அதற்கு நான் வந்து முழுமையா பயிற்சி ஆகணும். நான் வந்து கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டு என்னுடைய என்னையை நான் வந்து இது பண்ணிட்டா மட்டும்தான் வந்து நான் வந்து ஒரு மாணவருக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது சக கலைஞர்களே வந்து நம்மள வந்து மட்டம் தட்டுற மாதிரி பேசும்போது எனக்கு வந்து சில சமயம் வந்து எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன். என்னப்பா நம்மள இப்படி வந்து குறை சொல்லி மட்டம் தட்டுற மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு இது பண்ணும்போது ரொம்ப கவலையா இருந்தது. அப்பா ஒண்ணுதான் சொன்னாரு, நீ நிறைய வந்து வாசிச்சு போடு, உன்னோட திறமையை நீ இன்னும் நிறைய வளர்த்துக்கோ, உன்னுடைய திறமை, உன்னோட முன்னேற்றம் தான் அவங்களுக்கு நீ சொல்ற மிகப்பெரிய பதிலா இருக்கும், அவங்களுக்கு எந்த ஒரு நீ பதிலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னைய வந்து மோட்டிவேட் பண்ண. என் குடும்பம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா பக்கபலமா இருந்துகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும். அப்படி நான் வந்து நிறைய வாய்ப்புகளை தேடி போகாம அந்த வாய்ப்புகளை நானே உருவாக்க ஆரம்பிச்சேன். அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச பாடல்களா இருக்கட்டும், நிறைய நுணுக்கமான பாடல்கள், சில பாடல்கள், கடினமான பாடல்கள் எல்லாத்தையுமே நிறைய எடுத்து பயிற்சி பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸ் அந்த இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய பாடல்களை வாசிச்சு 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படின்னு பதிவு பண்ண ஆரம்பிச்சேன். பதிவு பண்ண ஆரம்பிக்கும் போது அதன் மூலமா எனக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது. நிறைய கச்சேரிகள், நிறைய ரெக்கார்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் எனக்கு வர ஆரம்பிச்சது. அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, நீ எப்படி வந்து இந்த மாதிரிலாம் வாசிச்சு போல, இந்த பாட்டு நீ ஏன் வாசிக்கிற. அதுவும் ஒரு சில பேரோட குறிப்பிட்டு சொல்லலாம் இல்லையா, இவங்களை வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில நடிகரை சில பேருக்கு பிடிக்காது. அப்படி நிறைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து அதை மெயினா வச்சு என்னோட வாசிப்பை மட்டம் தட்டுற அளவுக்கு பேசுவாங்க. அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் வந்து வாழ்த்தி பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். அதுக்கு கீழே இன்னொரு பக்கமும் வந்து என்னைய குறை சொல்லி என்னைய மட்டம் தட்டி பேசுற மக்கள்களும் அதிகமா இருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் இந்த நேரத்துல. ஏன்னா அவங்களோட குறைகள் தான் என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இன்னும் நிறைய ப்ரொமோட் சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பப்ளிஷ் ஆகுது, நிறைய வியூவர்ஸை கொண்டு வந்து என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு இன்னும் நல்லா பண்ணு அப்படின்ற ஒரு
ஆர்வத்தை தூண்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த நேரத்துல எனக்கு குறைகள் சொன்ன எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்து சொல்ற அனைவருக்கும் என்னோட நன்றி நான் சொல்ல விரும்புறேன். அதாவது நம்ம ஒரு விஷயத்த படிக்கிறோம், ஒரு துறையை கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த துறையில நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே இருக்கணும், ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மனிதரா வாழறோம், அந்த வாழ்க்கை வந்து எந்த அளவுக்கு போகுது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் நம்ம இந்த மண்ணில் இருப்போமா இல்லையா, ஏன்னா கண்டிப்பா தொடக்கம் இருந்தா எண்டு அப்படி முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல நம்ம எப்படி வாழ்றோம், அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கு, மற்றவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையா இருக்கா, நமக்கு நன்மை செஞ்சிருக்குமா அப்படின்ற எடுத்து பார்க்கும்போது நிறைய பேரோட வாழ்க்கை பிறந்தோம், வளர்ந்தோம், திருமணம் செஞ்சோம், இப்படி போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட வாழ்க்கையை பொறுத்தவரை நான் வந்து கற்றுக்கொண்ட இந்த இசையை நிறைய மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ வந்து மலேசிய மண்ணில் அகரம் இசை பயிற்சி கல்லூரி அப்படின்றத நான் தொடங்கியிருக்கேன். அந்த பயிற்சி கல்லூரியின் மூலமா நிறைய குரல் இசைக்கு நிறைய மாணவர்களை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு 20 மாணவர்களுக்கு மேல என்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஆன்லைனாவும் படிக்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் வீட்டுக்கு வந்தும் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையானது வந்து 4 பேருக்கு ஒரு நன்மை செய்யற அளவுக்கு இருக்கணும். பேர் சொல்லும் மானிடரா வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய இசையை வந்து எனக்குள்ள அழிஞ்சு போகாம நிறைய மாணவர்களுக்கு கத்துக் கொடுத்து இனி வரும் தலைமுறையினர் நல்ல இசை ஆற்றலோட இருக்கணும் அப்படின்றத நான் விரும்புறேன். நாதஸ்வர துறையை பொறுத்தவரை நிறைய கச்சேரிகள்ல வாசிக்கிறேன், நிறைய நிகழ்ச்சிகள் பண்றேன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். அதுலயுமே இன்னும் நிறைய அச்சீவ் பண்ணணும். அதாவது ஒரு சினிமா அளவுல ஏதாவது ஒரு இசையில ஏதாவது ஒரு ஆர்டிஸ்ட், ஏ ரகுமான் சாரா இருக்கட்டும், இளையராஜா சாரா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் கூட ஒர்க் பண்ணணுன்றது என்னுடைய ஆசையா இருக்கு. அதற்கு ஏற்றவாறு நான் நிறைய உழைக்கணுன்றது எனக்கும் தெரியும். அந்த உழைப்பை நான் நிறைய பண்ணுவேன். ஏன்னா நம்ம அச்சீவ் பண்ணணும், ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, நம்ம ஒரு வரலாற்றை பதிக்கணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த வகையில நான் அதுக்கான உழைப்பை நான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம மாணவர்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, குறிப்பிட்ட மாணவர்கள் வந்து எங்கிட்ட வந்து தேவாரம், குரல் இசை, பாடல் எப்படி பாடுறது அப்படின்ற நுணுக்கம் கத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த துறை கர்நாடிக், நம்ம வந்து நான் ஒரு பக்கம் வந்து கர்நாடிக் தான் வந்து இந்த நாதஸ்வரத்துல படிச்சேன். நாதஸ்வரம்னு வரும்போது தனிப்பட்ட முறையில ஓக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு வேற துறை, இது வேற துறை. அப்படி இருக்கும்போது இரண்டுமே எனக்குள்ள இருக்கிறதுனால, ஏற்கனவே நான் ஒரு பாடகியா இருந்ததுனால 2 வகையிலும் வந்து நான் மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்ததுனால அகரம் இசை பயிற்சி கல்லூரியின் மூலமா தேவாரம் படிக்கிறாங்க, இந்த மாதிரியான சினிமா பாடல்கள் கரோக்கில பாடி சொல்லி கொடுக்குற அளவுக்கும் இந்த மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்களும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அது மூலமா அவங்க நிறைய மாணவர்கள் வராங்க, எனக்கும் இது சொல்லி கொடுங்க, உங்ககிட்ட படிக்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியான உணர்வு வருது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லி, இன்னமும் நிறைய மாணவர்கள் அவங்களுக்கு அடுத்த நண்பர்கள் கிட்ட சொல்லி சேர்றாங்களே தவிர அது வந்து எனக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா தான் இருக்கு. இந்த வாரம் முழுக்க என்னுடைய இசை பயணத்தை பத்தி ஜெயா டிவில நான் பகிர்ந்துக்கிட்டேன். எனக்கு வந்து ஒரு புது அனுபவமா இருந்தது. உங்களுக்கும் வந்து அது பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்க எல்லாருக்கும் நன்றி, என்னுடைய பதிவை கேட்டதுக்கு. மற்றும் ஜெயா டிவி உங்களுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க வளமுடன்.